ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காயில் பல வெரைட்டிஸ் பண்ணியிருப்போம். நான் இதே மாதிரி மசாலா எடுத்து செய்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு முழு சுரக்காய், ஒரு 3/4 கிலோ சுரக்காய்க்கு 50 கிராம் போதும் பாசிப்பருப்பு. அந்த ரெண்டையும் வேக வச்சுக்கணும். ரெண்டுமே சீக்கிரமாக வந்துடும். பாசிப்பருப்பு சீக்கிரமாக வந்துடும், சுரக்காய் சீக்கிரமாக வந்துடும். இது மாதிரி வெந்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்தவர் வத்தல் பொடி, அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் போடுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மசாலாவை நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல, அந்த பாசிப்பருப்பு சுரக்காயும் அதில் போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கொஞ்சமாக புளி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக புளி கரைசல் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டால் இது சூப்பராக தயாராகும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.